அனைவருக்கும் விநாயகா ஆஸ்ட்ரோவின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற தமிழ் புத்தாண்டு பற்றிய செய்திகளையும் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றிய தகவல்களையும் இந்த தொகுப்பில் நாம் காண இருக்கிறோம். தற்போது 2024-25 ஆண்டில் வரும் தமிழ் வருடத்தின் பெயர் குரோதி ஆண்டாகும். இது தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரையாகும். இந்த சித்திரை மாத பிறப்பை தமிழக மக்கள் அந்த முதல் நாளை வருட பிறப்பாகவும் கொண்டாடுவார்கள். இது சரியாக 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமையில் சுக்லபட்ச திதி, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சஷ்டி திதியில் அதிகண்ட யோகம் தைதில கரணத்தில் பிறக்கிறது. இந்த வருட பிறப்பின் போது மட்டுமல்லாமல் எல்லா தமிழ் வருட பிறப்பு காலங்களிலுமே சித்திரை மாதம் சூரியன் மேசத்தில் தான் உச்சமாகி அமர்ந்திருப்பார். இந்த வருடமும் கூடவே தர்மத்துக்குரிய குருவும் அவரோடு சேர்ந்து அமர்ந்துள்ளார். இது மிகப்பெரிய அரிய கோச்சார அமைப்பாகும். வியாழவட்டம் என்னும் அமைப்பில் இந்த குரு இவ்வாறு உச்ச சூரியனுடன் 2012ஆம் ஆண்டில் அமர்ந்திருந்தார். இவ்விதம் குரு உச்ச சூரிய சேர்க்கை என்பது ஒரு அரிதான நிகழ்வும் கூட. இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரியான ஒரு கிரக பலன்கள் நடைபெறும். இந்த 2024ஆம் வருடம் பிறக்க இருக்கிற குரோதி தமிழ் புத்தாண்டு 2 கிரக உச்சம், ஒரு நீசபங்க ராஜயோக கிரகத்தையும் தன்னுடைய கோச்சாரமாக கொண்டுள்ளது. சூரியன் குரு இணைவு மிகுந்த நன்மையை தரக்கூடும். எனவே இந்த வருடத்தின் அனைத்து ராசிகளுக்கும் என்ன மாதிரியான புது வருட பலன்கள் பெற இருக்கிறோம் என்பது பற்றி வர இருக்கின்ற தொகுப்பில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். இவர் 9ஆம் இடத்தில் உச்சத்தன்மையோடு ஜொலிக்கிறார். கூடவே குரு பகவானும் உள்ளார். இந்த வருட கிரக நிலைப்படி சிம்ம ராசியினரின் பணம் எங்காவது அனைத்தும் லாக் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கவனமாக இருங்கள். அல்லது உங்களிடம் பணத்தை வாங்கியவர்களால் திருப்பி தர இயலாமல் கூட போய்விடும். வெளிநாட்டில் ஒளித்து வைத்த பணம் திரும்ப உங்கள் கைக்கு வர சில நேரங்களில் தடுமாறும். எனவே பணம் மிக பத்திரமாக உங்களிடம் மறைவாக இருந்தாலும் ஆனால் அதை சற்று அனுபவிக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படக்கூடும். உங்கள் வாக்குஸ்தானத்தில் கேது. எனவே உங்கள் சொற்களில் சந்தேகம் நிறைந்து இருக்கும். சில சமயம் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டு பேசுவீர்கள். மேலும் உங்கள் இளைய சகோதரனின் காதல் விஷயங்கள் முடிந்தவரை வெளியே கலவரமாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அல்லது உங்கள் இளைய சகோதரி அரசியல் நுழைந்து அது உங்களுக்கு சில நேரம் எரிச்சலை கூட ஏற்படுத்தக்கூடும். மேலும் குத்தகை எடுத்தவர்கள் உங்களுக்கான சரியான தொகையை தராமல் உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள். உங்கள் பணியாளர்களிடமிருந்து நிறைய பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் வேலையில் சுணக்கமும் காட்டுவார்கள். எல்லாரிடத்திலுமே நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. சிம்மராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் சிம்மராசியினரை சற்று சிரமப்படுத்தக்கூடும் என்பதே உண்மையாக இருக்கிறது. ஏனெனில் இந்த வருடத்தில் 50க்கு 50 என்கிற நிலையே உள்ளது. மேலும் வீடு வாகன மாற்றம் உண்டு. உங்கள் சொந்த வீட்டை பழுதுபார்க்கும் நிலை ஏற்பட்டு அதுவரை வாடகை வீட்டில் நீங்கள் தங்கியிருக்கலாம். அல்லது இப்போது இருப்பதை விட வசதியான வீட்டிற்கு நீங்கள் மாறுவீர்கள். சிலர் வாழ்க்கை துணையின் வேலையின் பொருட்டு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும். இன்ஸ்டால்மெண்ட்டில் வீடு வாங்குவீர்கள். மொத்த பணம் கொடுத்து வாங்க சரியான சூழ்நிலை தற்போதைக்கு இருக்காது. உங்கள் பெற்றோர் உடல்நிலை காரணமாக பூர்வீகம் இடங்களை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களின் கல்வி நிலை ஓரளவு நன்றாகவே இருக்கும். சொந்த முயற்சியில் அறிவு கூர்மை பெறக்கூடும். மேலும் இந்த தமிழ் புது வருடத்தில் 8ஆம் இடத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் சனியும் இருந்து பெரிய இக்கட்டுகளை கொடுக்க முற்படும் போது உங்கள் வாரிசுகள் உங்களுக்கு அரணாக இருந்து காப்பாற்றுவார்கள். இதன் மூலம் சிம்மராசினர் உங்களின் கெத்து குறையாமல் காப்பாற்றப்படுவீர்கள். காதல் விஷயங்கள் சொல்கிறபடி இருக்காது. பங்கு வர்த்தகம், லாபம் வருமா வராதா என குழப்பி அடிக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்கிறது. சிலருக்கு சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். இதனால் அடிவயிற்றில் சில நேரங்களில் வலி எடுக்கலாம். உங்களில் நிறைய சிம்மராசினர் அரசு வேலைக்கு செல்ல இயலும். சிலர் ஆசிரியர் வேலைக்கும் செல்வார்கள். உங்கள் எதிரிகள் உங்களை இருட்டிலிருந்து கல்லெறியக்கூடும். எதிரிகள் இல்லாத சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். மேலும் வழக்குகள் கிணற்றில் போட்ட கல் மாதிரி எந்த ஒரு
கூடுதல் முயற்சியும் இல்லாமலே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. திருமண சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் பெற்றோர் சம்மதத்தோடு விருப்ப திருமணம் அல்லது கலப்பு மணம் என ஒன்று இந்த வருடத்தில் நடக்கும். இப்போது தொடங்கும் வியாபாரத்தில் உங்கள் பெற்றோர்கள் கூட உங்களுக்கு பங்குதாரர்களாக ஆகிவிடக்கூடும். இந்த வருட அதிர்ஷ்டம், யோகம் எல்லாம் உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறது. உங்கள் வாரிசுகள் உங்களோடு உதவுவார்கள். உங்கள் பெற்றோரின் ஆதரவு உங்களின் யோகத்தை பெருக்கும். மற்றபடி ரொம்ப அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் இருப்பதோ 8ஆம் வீட்டில். எனவே சிலருக்கு தொழிலாளர்கள் மூலம் சில பிரச்சனை ஏற்படக்கூடும். எனவே கவனமாக இருங்கள். இந்த வருடம் அபரிமிதமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருந்தால் கூட அது உங்கள் கைக்கு வந்து சேருவதில் சிரமம் இருக்கிறது. நீங்கள் என்ன நினைத்தாலும் அதற்கு ஆப்போசிட்டாகவே நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த வருடம் உங்களுக்கு நிறைய செலவுகள் ஆகக்கூடும். ஆனால் முக்கால்வாசி செலவுக்கு கணக்கே எழுத முடியாது. எல்லாம் மறைமுக செலவுகளாகவே இருக்கும். சரி, செலவு தான் ஆகிறது, அதனால் நன்மை இருக்குமா எனில் பெரிய பிரயோஜனமும் இருக்காது. பணம் செலவு வழி தான் நடக்குமே தவிர பெரிய ஒரு மாற்றம் என்று எதுவும் சொல்ல முடியாது. நிறைய ரகசிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். மேலும் இந்த வருடத்தில் சூரியனார் கோவில் சென்று தரிசனம் செய்து வணங்குங்கள். சனி செவ்வாய் சேர்ந்திருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை பன்னீர் பூமாலை மற்றும் அகல் விளக்கில் புங்க எண்ணெயில் 19 மிளகை மூட்டை கட்டி சிகப்பு நிற திரி கொண்டு தீபம் ஏற்றுங்கள் என்று கூறி உங்களுக்கான இந்த பலன்களை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.